இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சிம்மராசி என்பவர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பார்த்துடலாம். இந்த மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு நன்மதிப்பை கொடுக்கும் சமய காரியங்களுக்காக புதிய யோசனைகள் மனதில் தோன்றக்கூடிய மாதம். நிறைவேற்ற முயற்சிப்பீங்க, எண்ணங்களை நிறைவேற்றுவீங்க. நீண்ட மத பயணங்கள்லாம் இருக்கும். புனித யாத்திரை உங்கள் மனதிற்கு அமைதியை தரும். குடும்பத்துடன் நல்ல இடங்களுக்கு பயணம் போகிறது மகிழ்ச்சியை தரும். நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறலாம். அதற்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யணும். மாணவர்களுக்கு நேரம் பார்த்திங்கன்னா கலக்கப் போகுது. குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பண விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டி வரும். வெளிநாடு போகிறதுல வெற்றி கிடைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா வேலையை பற்றி பேசணும்னா 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் செவ்வாயுடன் 8ஆம் வீட்டில், அதாவது மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் இருப்பதனால உங்களுக்கு காய்ச்சல் இந்த மாதிரி எதுனாச்சும் ஏற்படக்கூடும். உடல்நிலை சரியில்லாமல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து இருந்துக்கணும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் பயிற்சி ஆறாரு. தொழிலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல வெற்றியை தரும். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 5ஆம் வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் கவனம் செலுத்தணும். எல்லா விதத்துலேயும் வெளி உலகில் அதிகம் தொலைந்து போவீங்க மற்றும் உலகின் பொருளாதார சிந்தனை உங்களை பாதிக்கும். அதனால் கல்வியில் தடைகளை சந்திக்கணும். அதனால் நல்லா படிக்கணும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் நிற்கிறாரு. பரஸ்பர அன்பும் இணக்கமும் அதிகரிக்கும். ஆனால் மாதம் முழுவதும் கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் பேச்சில் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களை தரக்கூடிய மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கும். இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர மனக்கசப்பு அல்லது பிரிவினை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை கடக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் காதல் முழு வாய்ப்புகளை உருவாக்கும். உங்கள் இதயம் காதல் உணர்வால் நிரப்பப்படும் மற்றும் உங்கள் கலைத்திறன் மூலம் அதை உங்கள் காதலிக்கு தெரிவிக்கவும் கவலைகளை நீங்கள் அறிவீங்க. இது உங்கள் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை மேலும் மேம்படுத்தும். ஒருவருக்கொருவர் இதயத்திற்கு நெருக்கமாக உணர்வீங்க. இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும். 7ஆவது வீட்டின் அதிபதி சனி பகவான் 7ஆவது வீட்டில் மட்டுமே அமர்றாரு. உங்கள் மனைவி உங்களிடம் அர்ப்பணிப்புடன் இருப்பார். உங்கள் அன்புக்குரியவர் அனைவரையும் அன்புடன் நிறைவேற்றுவார். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் 13ஆம் தேதி 7ஆம் வீட்டில் சனியுடன் சூரியன் வர்றாரு. 20ஆம் தேதி கும்பத்தில் 7ஆவது வீட்டில் புதன் வருகையால் உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் சச்சரவுகள் வருது. அதை தவிர்க்க முயன்றீங்கன்னா திருமண வாழ்வில் அனுகூலமாக முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் ஆடம்பரத்திற்காக பணத்தை சுதந்திரமாக செலவிடுவீங்க. இது சில நிதி சிக்கல்களை ஏற்படுத்தும். 2ஆவது வீட்டில் கேது இருக்கிறாரு. நிதி ஆதாயத்தின் பார்வையில் ரொம்ப சாதகமாக இல்லை. 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறாரு. நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த வகையான முதலீட்டையும் கவனமாக செய்யணும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் நுழையிறாங்க. அதனால் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல்நல பிரச்சனைகள் கவலைக்கிடமாக இருக்கும். ஆனால் படிப்படியாக மறைஞ்சிரும். இருந்தாலும் மறுபுறம் 8ஆவது வீட்டில் ராகு இருக்குது. நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உடனடியாக புரிந்து கொள்ள கடினமாகத்தான் இருக்கும். அதனால் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். பரிகாரம்னா தெருநாய்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தாலே உங்கள் பிரச்சனைகள் பாதி குறைஞ்ச மாதிரி தான். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு மறைந்திருக்கும் எதிரிகள் அல்லது பொறாமை கொண்ட போட்டியாளர்கள் பிரச்சனையை தூண்ட போகிறாங்க. உங்கள் எதிர்மறை உங்கள் செயல்களில் பாதிக்க அனுமதிக்காதீங்க. இந்த மாதம் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துருங்க. சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்கள் கடமைகளை சீராக அப்போ தான் செய்ய முடியும்.
தகவல் தொடர்புகளை மேம்படுத்திக்கிறங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க, அனுசரித்து நடந்துக்கிறங்க. வலுவான உறவுகளை உருவாக்க அப்போ தான் இயலும். இந்த சவாலான காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்களே உதவியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். குடும்பத்தில் எதிர்பாராத கவலைகள் அல்லது மோதல்கள் எல்லாம் வருது. குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்தணும். விட்டு கொடுத்து போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையுடன் கையாளுங்க. பிறரின் கருத்துக்களையும் கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளுங்களேன். எதிர்பார்ப்புகள் காரணமாக சவால்களை எதிர்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவை அறிஞ்சு நடந்துக்கணும். அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க. விட்டு கொடுக்கும் அனுசரித்து நடந்துக்கணும். மேலும் விரிசலை தவிர்க்கணும். ஒரு சில இளம் வயதினர் பார்த்திங்கன்னா மனதில் காதல் அரும்பு மலரும். அந்த மாதிரி சாத்தியம் இருக்குது. புதிய அனுபவங்களுக்கு இதயத்தை திறக்கணும். ஆனால் எச்சரிக்கையாகவும் விவேகமாகவும் இருக்கணும். உங்களின் உள்ளுணர்வு நம்புங்க. விரைவான ஃபீலிங் உங்களுக்கு தோணுது. அது உண்மையான ஃபீலிங்கான்னு நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் முன்னேற முடியும். உறவின் வளர்ச்சி மற்றும் இணைப்புக்கான மகத்தான ஆற்றலை அது கொண்டிருக்கு. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை இந்த மாதம் சவாலான காலகட்டமாக இருந்தாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்கும். இந்த மாதம் உங்கள் தகவல் அமைப்பு திறன் சிறப்பாக இருக்கும். ஏற்ற இறக்கமான நிதிநிலையை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வருவாய் குறைவாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கணும். நிதி நெருக்கடி ஏற்படும் நேரத்தில் திட்டமிட்டு செயல்படணும். இந்த மாதம் உங்கள் செயல்பாட்டு திறனே உங்கள் சொத்தாகத்தான் இருக்குது. அதனால் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கணும். இந்த மாதம் நிதி சார்ந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் தைரியமாக அணுகணும். இந்த மாதம் உங்கள் விதியை நீங்களே வடிவமைச்சு கொள்ள முடியும். நிதிநிலை மேம்பட கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் முதலாளி மற்றும் வாடிக்கையாளர்களிடம் இருந்து தகுதியான பாராட்டுக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களின் அர்ப்பணிப்பு, ஞானம் மற்றும் கூர்மையான கவனிப்பு திறன் இதெல்லாம் பிறரின் கவனத்தை ஈர்க்கலாம். இது அங்கீகாரம் மற்றும் பாராட்டுக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் உற்சாகமான தொழில் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுட்ருக்கு. பதவி உயர்வுகள், புதிய திட்டங்கள் அல்லது கூடுதல் பொறுப்புகள் வருது. நீங்கள் உங்கள் பணி உபகரணங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பையும் பெறலாம். அது ஒரு புதிய லேப்டாப், ஃபோன் அல்லது பிற விரும்பிய கேட்ஜெட் என இருக்கலாம். உங்களின் நம்பிக்கை போற்றத்தக்கதாக இருந்தாலும் அதை ஆவணமாக மாற்றிவிடாமல் எச்சரிக்கையாக இருந்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் அல்லது மதிப்புமிக்க படிப்பினைகளுக்கு அகங்காரம் கொள்ள வேணாம். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகளில் உல்லாசமாக இருக்கும் ஆசை ரொம்ப இருக்குது. இருந்தாலும் அவற்றை வாங்கும் ஆசை நிதி ரீதியாக தீங்கு தான். தங்களுக்கும் தங்கள் தொழிலுக்கும் முதலீடு செய்வது அவசியம். ஆரோக்கியமான வேலை வாழ்க்கை சமநிலையை பராமரிக்கணும். ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், அனுபவிக்கும் செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் அதிக உற்பத்தி திறன் மற்றும் மீள்தன்மை இருக்கும். எதிர்பாராத வகையில் கடனை திருப்பி செலுத்துறது அல்லது வெற்றிகரமான கடன் மறுசீரமைப்பு இதெல்லாம் இந்த மாதம் வரவேற்கத்தக்க ஊக்கத்தை அளிக்கும். எதிர்கால நலன் கருதி முதலீடுகள் மேற்கொள்வீங்க அல்லது கடனை குறைப்பதில் முன்னுரிமை அளிப்பீங்க. புதிய சந்தைகள், மதிப்புமிக்க கூட்டாண்மைகள் அல்லது லாபகரமான ஒப்பந்தங்களுக்கான அணுகுமுறையை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க போகிறீங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்களுக்கான வழிவகுக்கக்கூடும். சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தணும். ஆனால் நீண்ட காலத்திற்கு உங்கள் வணிகத்திற்கு பயனளிக்கும் விதிமுறைகளை முழுமையாக ஆய்வு செஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தணும். சந்தைப்படுத்துதல், உபகரண மேம்படுத்துதல் அல்லது பணியாளர் பயிற்சிக்கான மூலோபாய செலவுகள் குறிப்பிடத்தக்க வருமானத்தை அளிக்கும். தொடர்பு இடைவெளிகள் அல்லது முரண்பட்ட முன்னுரிமைகள் கூட்டாளர்கள் அல்லது பங்குதாரர்களுடன் பதற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சவால்களை சமாளிக்க மோதல் அல்லது ஒத்துழைப்பே முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளணும். எதிர்பாராத செலவுகள் அல்லது திட்ட தாமதங்களுக்கு தயாராக இருக்கணும். மாறிவரும் சந்தை நிலைமை மற்றும் எதிர்பாராத சவால்களுக்கு ஏற்ப உத்திகளை மாற்றியமைக்க தயாராக இருக்கணும். சவால்களை வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் வெகுமதிகளை பயன்படுத்தி கொள்வதன் மூலமும் இந்த காலகட்டத்திலிருந்து வலிமையாகவும் அதிக நிகழ்ச்சியுடனும் எதிர்கால வெற்றிக்கு தயாராக இருக்க முடியும். உத்தியோகம், தொழிலில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் குடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அஜீரணம், வீக்கம் அல்லது மலச்சிக்கல், மன அழுத்தம், உணவு மாற்றங்கள் அல்லது செரிமான அமைப்பை புறக்கணிப்பதன் காரணமாக ஏற்படுது.
ஆரோக்கியமான உணவு பழக்கம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும். மூட்டுக்கள் அல்லது எலும்புகளில் ஏற்படும் சிறு வலிக்கு கவனம் தேவைப்படலாம். யோகா அல்லது நீச்சல் போன்ற எலும்புகள் மற்றும் தசைகளை வலுப்படுத்தும் செயல்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கணும். மருத்துவர ஆலோசனை பெற அணுகணும். இரத்த அழுத்த அளவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும். மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறது, ஆரோக்கியமான எடையை பராமரிக்கிறது, மேலும் வழக்கமான உடற்பயிற்சியை செய்கிறது, இதெல்லாம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே வச்சிருக்க உதவும். இந்த மாத நிகழ்வுகள் கவலையை தூண்டுது அல்லது ஏற்கனவே உள்ள ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்குது. தியானம் அல்லது ஆழ்ந்த சுவாசம் போன்ற தளர்வு நுட்பங்களை பயிற்சி செய்யணும். தூக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கணும். மேலும் தேவைப்பட்டால் மருத்துவரின் வழிகாட்டுதலை பெறணும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். வரவிருக்கும் மாதங்கள் மாணவர்களுக்கு ஒப்பீட்டளவில் எளிதான மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் காலகட்டமாக அமையப்போகுது. அறிவியல் அல்லது தகவல் தொடர்பு துறையில் பட்டப்படிப்பை தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம். மேலும் பார்த்திங்கன்னா வரவிருக்கும் மாதங்கள் மாணவர்களுக்கு ஒப்பீட்டளவில் எளிதான மன அழுத்தத்தை குறைக்கும் காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கையில் மதிப்புமிக்க தொடக்கத்தை அளிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாத நிகழ்வுகள் ஆரோக்கியமான எடையை பராமரிக்கணும், உடற்பயிற்சியை செய்யணும், அப்போ தான் நல்லது. மருத்துவரின் வழிகாட்டுதலை பெறணும். நீங்கள் தொழில்நுட்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும். ஆரோக்கியம் மேம்பட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் எளிதான மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அறிவியல் அல்லது தகவல் தொடர்பு துறைகளில் பட்டப்படிப்பை தொடர்ந்தீங்கன்னா இது ரொம்ப சாதகமானது. ஏன்னா முழு நேர வேலைவாய்ப்பு அல்லது பகுதி நேர வேலைகளுக்கான வாய்ப்புகளை சந்திக்க நேரிடலாம். இது அவர்களின் வாழ்க்கையில் மதிப்புமிக்க தொடக்கத்தை அளிக்கும். மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் அதிக கவனம் மற்றும் உந்துதலை பார்க்கலாம். இது நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். முதுகலை படிப்பை மேற்கொண்டீங்கன்னா நேர்மறையான முடிவுகளும் கல்வி சாதனைகளும் இருக்கும். சிம்மராசி மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் சாதகமாக அமையுது. கல்வியில் சிறந்து விளங்க சிவனுக்கு பூஜை செய்யுங்க. சுப தேதிகள் 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 16, 17, 18, 19, 20 மற்றும் 29. அசுப தேதிகள் 12, 13, 21, 22, 23, 24 மற்றும் 25. இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பார்த்தோம். நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.